ஜனநாயகன் படம் வருமா? வராதா? அது வரத்துக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வரப்போகுது. அது எப்ப, எப்படி வரப்போகுது? அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்துடலாம். இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களோட சப்போர்ட்ட எங்களுக்கு தெரிவிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, உங்களோட தாட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்த பொறுத்தவரைக்கும், சில போர்ஷன்ஸ பகவந்த் கேசிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி, ரீமேக் ரைட்ஸ் வாங்கி அஃபிஷியலாவே ரீமேக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான பல சீன்கள் இவங்களா ரைட் பண்ணது தான். ஹச்சினோர் டீட்டெயிலா பண்றேன்னு ரொம்பவே டீட்டெயிலா இதை பண்ணிட்டார் போல இருக்கு. தளபதி விஜய் இந்த படத்தை ரொம்பவே நம்பி இருந்தாரு. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரப்போற படம், இது மூலயமா எலெக்ஷனே மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதுக்காகவே நல்லா டைம் எடுத்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி எல்லாம் பக்காவா பண்ணி கரெக்டா ஷூட்டிங் டயத்தில் எதுலையுமே மற்ற எந்த விஷயத்துலையுமே ப்ராப்ளம் ஆகாமல் கடைசியாக முக்கியமாக வேண்டிய சர்டிஃபிகேட் விஷயத்தில் போய் படம் லாக்காச்சு. அதாவது படத்துக்கு எந்த வித சர்டிஃபிகேட்டும் தரமாட்டோம், யூஏவும் கிடையாது, ஏவும் கிடையாது, சர்டிஃபிகேட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிபிஎஃப்சியில் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் ஜனநாயகனோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு ரொம்பவே பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க. அதாவது இது நடக்கும்போது ரிலீஸுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி வந்த நியூஸ். இது வச்சு பார்த்தா அவங்க இந்த 1 வீக்கில் எப்படியாவது ஃபாஸ்ட்டாக ரிவைசிங் கமிட்டியை அவங்க அப்பீல் பண்ணி, அதாவது சிபிஎஃப்சியில் இன்னொரு தடவை படத்தை போட்டு பார்க்க சொல்லி, அவங்க திருப்பி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ அல்லது ட்ரிம் பண்ணி திருப்பி அமுச்சு விட்டு திருப்பி பார்க்கறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கணும். அவங்க அவசரப்பட்டு இன்னும் 1 வாரத்தில் ரிலீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டேரெக்டாக அவங்க கோர்ட்டை அணுக, கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க, இந்த கோர்ட் வரைக்கும் போகிறனால ஆப்போசிட்டில் சிபிஎஃப்சியில் உள்ள மெம்பர் அவரும் கோர்ட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இதனாலேயே இது வாய்தா மேலே வாய்தா வாங்கி தள்ளி போயிடுச்சு. கணக்குப்படி பார்த்தா ஜனநாயகன் போன வருஷம் 2025 ஆயுத பூஜையில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆயுத பூஜை வேணா தீபாவளின்னு பிளான் பண்ணி ஷூட்டிங் தள்ளி போகிறனால கிறிஸ்மஸை விட்டு பொங்கலுக்கு தான் ரிலீஸ் லாக் பண்ணியிருந்தாங்க. அப்பயும் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டு இப்போ பிப்ரவரியில் ஏதாவது டேட்டில் வருமா அல்லது ரிப்பப்ளிக் டேக்காவது வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் விஜய் ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இப்போதைக்கு கணக்கு வச்சு பார்த்தா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக தான் ஆகும். எலெக்ஷன் டேத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஏப்ரல் மேலே. அப்போ படம் எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க? இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஃப்சி அப்ரூவல் கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் ஒரு 30+ கட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 38+ கட்லாம் பண்ண முடியாதுன்னு தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் கோர்ட்டே அணுகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ரொம்ப இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே நாங்கள் கட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிபிஎஃப்சி கிட்ட போக அவங்க 20 மினிட் டு 40 மினிட் கிட்டத்தட்ட ஃபுட்டேஜ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால காண்டாகி தான் கேஸ் அப்படி எப்படி வேணாலும் போகட்டும், படம் அது இல்லாமல் போச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சும் கேவிஎன் அமைதியாக இருந்தாங்க. இப்போ அவங்க சொன்ன அந்த 20 மினிட்ஸ் கட்டை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இந்த 20 மினிட்ஸ் கட்டை அவங்க கட் பண்ணிவிட்டு மீதி படத்தை திருப்பி ரிவைசிங் கமிட்டியை அனுப்பி அவங்க சர்டிஃபிகேட் தந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம். மேபி இது மே 1 அல்லது ஏப்ரல் எண்டு டயத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்லேயே ரிலீஸ் ஆகிடும், ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன், அதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி தளபதி விஜய்கிட்ட நடந்த லேட்டஸ்ட்டாக நடந்த என்டிடிவியோட ப்ரெஸ் மீட்டில் கேட்டப்போ அவர் படம் ரிலீஸ் ஆகும், அதாவது இந்த பொலிட்டிக்கலாக நான் இறங்கினதுக்கப்புறம் என் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிரச்சனை இருக்கும், தேட்ரிக்கலாவோ வேறு ஏதாவது வகையில் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஒரு சர்டிஃபிகேட் பிரச்சனை ஒரு சிபிஎஃப்சியில் போய் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையிட்டு இவ்வளோ பெரிய கேஸ் ஆகும், இவ்வளோ நாள் தள்ளி போகும்னு எனக்கு தெரியாது. நான் பிரச்சனையாகும்னு நினச்சா, ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு எனக்கு தெரியாது. நான் நினைக்கல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாங்கள் கிளியர் பண்ணி என்னை நம்பி வந்த ப்ரொடியூசருக்கு நான் கரெக்டாக பண்ணி கொடுக்குன்னு நம்புகிறேன். நான் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றின உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 அல்லது இதோட இன்னும் டீட்டெயிலாக வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.